மார்ச் மாதம் 7ஆம் தேதி தவக்காலத்தின் 2ஆம் வாரம் சனிக்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7, இறைவார்த்தைகள் 14 முதல் 15 மற்றும் 18 முதல் 20 முடிய. ஆண்டவரே, உமது உரிமைச் சொத்தாயிருக்கும் மந்தையாகிய உம்முடைய மக்களை உமது கோலினால் மேய்த்தருளும். அவர்கள் கர்மேலின் நடுவே காட்டில் தனித்து வாழ்கின்றார்களே. முற்காலத்தில் நடந்தது போல அவர்கள் பாசானிலும் கிளையாதிலும் மேயட்டும். எகிப்து நாட்டிலிருந்து நீங்கள் புறப்பட்டு வந்த நாளில் நடந்தது போல நான் அவர்களுக்கு வியத்தகு செயல்களை காண்பிப்பேன். உமக்கு நிகரான இறைவன் யார்? எஞ்சி இருப்போரின் குற்றத்தை பொறுத்து நீர் உமது உரிமைச் சொத்தில் எஞ்சி இருப்போரின் தீச்செயலை மன்னிக்கின்றீர். உமக்கு நிகரானவர் யார்? அவர் தம் சினத்தில் என்றென்றும் நிலைத்திரார். ஏனெனில் அவர் பேரன்பு கூர்வதில் விருப்பமுடையவர். அவர் நம்மீது இரக்கம் காட்டுவார். நம் தீச்செயல்களை மிதித்து போடுவார். நம் பாவங்கள் அனைத்தையும் ஆழ்கடலில் எறிந்து விடுவார். பண்டைய நாளில் எங்கள் மூதாதையருக்கு நீர் ஆணையிட்டு கூறியது போல யாக்கோபுக்கு வாக்கு பிறழாமையையும் ஆபிரகாமுக்கு பேரன்பையும் காட்டியருள்வீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 15, இறைவார்த்தைகள் 1 தொடங்கி 3, மேலும் 11 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்க அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் இவர் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என்று முணுமுணுத்தனர். அப்போது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். ஒருவருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர்களுள் இளையவர் தந்தையை நோக்கி, அப்பா, சொத்தில் எனக்குரிய பங்கை தாரும் என்றார். அவர் சொத்தை அவர்களுக்கு பகிர்ந்தளித்தார். சில நாள்களுக்குள் இளைய மகன் எல்லாவற்றையும் திரட்டி கொண்டு தொலை நாட்டிற்கு நெடும் பயணம் மேற்கொண்டார். அங்கு தாறுமாறாக வாழ்ந்து தம் சொத்தையும் பாழாக்கினார். அனைத்தையும் அவர் செலவழித்தார். பின்பு அந்த நாடு முழுவதும் கொடிய பஞ்சம் ஏற்பட்டது. அப்பொழுது அவர் வறுமையில் வாடினார். எனவே அந்நாட்டு குடிமக்களுள் ஒருவரிடம் அண்டி பிழைக்க சென்றார். அவர் அவரை பன்றி மேய்க்க தம் வயல்களுக்கு அனுப்பினார். அவர் பன்றிகள் தின்னும் நெற்றுகளால் தம் வயிற்றை நிரப்ப விரும்பினார். ஆனால் அதை கூட அவருக்கு கொடுப்பாரில்லை. அவர் அறிவு தெளிந்தவராய், என் தந்தையின் கூலியாள்களுக்கு தேவைக்கு மிகுதியான உணவு இருக்க நான் இங்கு பசியால் சாகிறேனே. நான் புறப்பட்டு என் தந்தையிடம் போய், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன். உம்முடைய கூலியாள்களுள் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லிக் கொண்டார். உடனே அவர் புறப்பட்டு தம் தந்தையிடம் வந்தார். தொலையில் வந்து கொண்டிருந்த போதே அவர் தந்தை அவரை கண்டு பரிவு கொண்டு ஓடி போய் அவரை கட்டி தழுவி முத்தமிட்டார். மகனோ அவரிடம், அப்பா, கடவுளுக்கும் உமக்கும் எதிராக நான் பாவம் செய்தேன். இனிமேல் நான் உம்முடைய மகன் எனப்பட தகுதியற்றவன் என்றார். தந்தை தம் பணியாளரை நோக்கி, முதல் தரமான ஆடையை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்துங்கள். இவனுடைய கைக்கு மோதிரமும் காலுக்கு மிதியடியும் அணிவியுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் மகிழ்ந்து விருந்து கொண்டாடுவோம். ஏனெனில் என் மகன் இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்று வந்துள்ளான். காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். அவர்கள் மகிழ்ந்து விருந்து கொண்டாடத் தொடங்கினார்கள். அப்போது மூத்த மகன் வயலில் இருந்தார். அவர் திரும்பி வீட்டை நெருங்கி வந்து கொண்டிருந்த போது ஆடல் பாடல்களை கேட்டு ஊழியர்களுள் ஒருவரை வரவழைத்து, இதெல்லாம் என்ன என்று வினவினார். அதற்கு ஊழியர் அவரிடம், உம் தம்பி வந்திருக்கிறார். அவர் தம்மிடம் நலமாக திரும்பி வந்திருப்பதால் உம் தந்தை கொழுத்த கன்றை அடித்திருக்கிறார் என்றார். அவர் சினமுற்று உள்ளே போக விருப்பம் இல்லாதிருந்தார். உடனே அவருடைய தந்தை வெளியே வந்து அவரை உள்ளே வருமாறு கெஞ்சி கேட்டார். அதற்கு அவர் தந்தையிடம், பாரும், இத்தனை ஆண்டுகளாக நான் அடிமை போன்று உமக்கு வேலை செய்து வருகிறேன். உம் கட்டளைகளை ஒருபோதும் மீறியதில்லை. ஆயினும் என் நண்பரோடு நான் மகிழ்ந்து கொண்டாட ஓர் ஆட்டுக்குட்டியை கூட என்றுமே நீர் தந்ததில்லை. ஆனால் விலைமகரீரோடு சேர்ந்து உம் சொத்துக்களை எல்லாம் அழித்துவிட்ட இந்த உம் மகன் திரும்பி வந்தவுடனே இவனுக்காக கொழுத்த கன்றை அடித்திருக்கிறீரே என்றார். அதற்கு தந்தை, மகனே, நீ எப்போதும் என்னுடன் இருக்கிறாய். என்னுடையதெல்லாம் உன்னுடையதே. இப்போது நாம் மகிழ்ந்து கொண்டாடி இன்புற வேண்டும். ஏனெனில் உன் தம்பி இவன் இறந்து போயிருந்தான், மீண்டும் உயிர் பெற்றுள்ளான்.
காணாமற் போயிருந்தான், மீண்டும் கிடைத்துள்ளான் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, மிக புகழ்பெற்ற ஆங்கில சிறுகதை எழுத்தாளரான சார்லஸ் டிக்கன்ஸ் ஊதாரி மைந்தன் உவமையை உலகிலேயே மிகச்சிறந்த உவமை அல்லது சிறுகதை என்று சொல்லுவார். சிறுகதைக்குரிய அத்தனை தன்மைகளும் இதில் உண்டு என்கின்றார். ஒரு நல்ல சிறுகதையின் முக்கியமான பண்பு வாசிக்கிற நபரின் வாழ்க்கையோடு தன்னை தொடர்புபடுத்துவது. இந்த உவமையில் வரும் இளைய மகனோடும் மூத்த மகனோடும் தந்தையோடும் இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களுமே தங்களை தொடர்புபடுத்தி பார்க்க முடியும். ஊதாரி மகன் உவமையில் முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டியது மூத்த மகனுக்கு என்கிற உவமையை லூக்கா 15:3 பின்னணியில் நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு இந்த உவமையை பரிசேயர்களுக்கும் யூதர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் சொன்னதாக அறிகிறோம். எனவே இந்த சிந்தனையில் நம்முடைய கவனத்தை மூத்த மகன் மீது மட்டும் வைத்துக் கொள்ளுவோம். மூத்த மகனிடம் பல தவறுகள் இருந்தாலும் சிறப்பாக 3 தவறுகளை பற்றி நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக, மூத்த மகன் தன்னிடம் தவறு எதுவுமே இல்லை என்ற ஒரு சுய நிறைவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தான். செல்ஃப் ரைச்சியஸ் ஆட்டிடியூட். அவனும் தந்தையை விட்டு மன அளவில் பிரிந்துதான் இருந்தான் என்ற செய்தியை இயேசு மறைமுகமாக உவமையில் வெளிப்படுத்துகிறார். எவ்வாறு இளைய மகன் வீட்டை விட்டு வெளியே சென்றானோ அதே போல மூத்த மகனும் வீட்டுக்கு வெளியே நின்று கொண்டிருந்தான் என்று குறிப்பிடுகிறார். வீடு என்பது அன்பை அனுபவிக்கக்கூடிய இடம். வீட்டுக்கு வெளியே இருப்பது என்பது அன்பை மறுதலிப்பது, அன்பை மறுப்பது. அன்பிற்குரியவர்களே, நாமும் மூத்த மகனைப் போல கடவுளின் கட்டளைகளையும் திருச்சபை கட்டளைகளையும் இம்மி பிசகாமல் கடைபிடித்து வாழலாம். ஆனால் மன அளவில் அவற்றின் பொருள் உணர்ந்து ஒரு நல்ல முழுமையான வாழ்க்கையை வாழாமல் இருப்பதன் காரணமாக கடவுளை விட்டு தொலைவில் இருந்தோம் என்றால் நாம் மூத்த மகனைப் போல இருக்கிறோம் என்று அர்த்தம். இரண்டாவதாக, மூத்த மகன் உலகின் பார்வையில் ஒரு நல்ல மனிதனாகத்தான் வாழ்ந்து வந்தான். அதாவது இளைய மகன் தந்தையை உதறி தள்ளிய வேளையில் அனைவரும் மூத்த மகனை புகழ்ந்திருக்க வேண்டும். ஆனால் மூத்த மகன் இப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தது நன்மைத்தனத்தின் மீது இருந்த பற்றின் காரணமாகவோ அல்லது பிடிப்பின் காரணமாகவோ அல்ல, மாறாக தனக்கு ஏதாவது பின்னால் கிடைக்கும் என்ற நப்பாசையில்தான். எனவேதான் தந்தையை பார்த்து எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை கூட தரவில்லை என்று குற்றம் சொல்லுகின்றான். நமது வாழ்க்கையில் கூட நாம் நல்லவர்களாக வாழ்ந்தோம் என்றால் அது 2 காரணங்களுக்காக இருக்கலாம். ஒன்று, நான் நல்லவனாக வாழ்ந்தால் கடவுள் எனக்கு மோட்சம் தருவார், அல்லது என் குடும்ப வாழ்விற்கு எந்த துன்பத்தையும் தரமாட்டார், அல்லது நான் வேண்டுவதையெல்லாம் தருவார் என்ற காரணத்தினால் இருக்கலாம். இது சரியான மனப்பக்குவம் அல்ல. காரணம், நாம் எதிர்பார்ப்பது கிடைக்காத பொழுது கடவுளையும் பிறரையும் குறை சொல்லுவோம். நமக்குள் ஒருவிதமான வெறுமையும் வெறுப்பும் குடியேறிவிடும். ஜெபம் பண்ணி அல்லது நல்லவனாக வாழ்ந்து என்ன பயன் என்று விட்டேத்தியாக பேச ஆரம்பிப்போம். அதாவது நல்லவர்களாக வாழ்ந்தது குறித்து வருத்தம் அடைவோம். அதைத்தான் மூத்த மகனில் நாம் பார்க்கின்றோம். இரண்டாவது காரணம், நான் நல்லவனாக வாழ்வதற்கு காரணம் நன்மைத்தனம் என்பது அனைவருக்கும் இந்த சமுதாயத்திற்கும் ஏற்றது, நல்லது என்ற காரணத்தால். இதுவே சரியான மனப்பக்குவம். மூத்த மகனின் 3வது தவறு, அவன் தன் தந்தையை பார்த்த விதத்தில் இருக்கிறது. இளைய மகன் தந்தையை மன்னிப்பவராக, இரக்க மிகுந்தவராக, தன்னுடைய சுதந்திரத்தை மதிப்பவராக, பரிவு மிக்கவராக பார்த்தான். எனவே மனம் திரும்பி வருவது அவனுக்கு எளிதாக இருந்தது. ஆனால் மூத்த மகன் தன் தந்தையை ஒரு கட்டளை இடுகின்றவராக, எஜமானனாக, தவறு செய்கிறவர்களை தண்டிப்பவராக பார்த்தான். எனவேதான் உம்முடைய கட்டளைகளை ஒருபோது மீறியதில்லை என்று சொல்லுகிறான். நான் உமக்கு இத்தனை ஆண்டு காலம் ஒரு அடிமை போல வேலை செய்திருக்கிறேன் என்று சொன்னான். இப்படிப்பட்ட எதிர்மறையான தவறான பார்வை அவனது மனமாற்றத்திற்கு தடையாக இருந்தது. இன்றைக்கு நம்மில் பலர் கடவுளை பார்க்கும் விதம் பெரும்பாலும் மூத்த மகன் கொண்டிருந்த பார்வையாகத்தான் இருக்கிறதை ஒழிய இளைய மகன் கொண்டிருந்த பார்வையாக இருப்பதில்லை. கடவுளை ஒரு கராரான கண்டிப்பு பேர் வழியாக பழிவாங்க துடிக்கும் நீதிபதியாகத்தான் பார்க்கின்றோம். இதன் காரணமாக நம்மை அறியாமலேயே எக்கச்சக்கமான குற்ற உணர்வுகளை நம்மில் சுமந்து அலைகின்றோம். அன்பிற்குரியவர்களே,
இறுதியாக இந்த உவமையில் வரும் மூத்த மகன் வீட்டிற்கு உள்ளே சென்றானா இல்லையா என்கிற குறிப்பை இயேசு சொல்லாமலேயே விட்டுவிட்டார். காரணம், இது வாசிப்பவர்களாகிய நமது வாழ்க்கை பின்னணியில் பதில் சொல்லப்பட வேண்டும். மூத்த மகனைப் போல மனப்பக்குவம் நம்மிடம் காணப்படுகின்ற வேளையில் இறைவார்த்தையால் தூண்டப்பட்டு மனம் மாறினோம் என்றால் நம்மை பொறுத்தவரையில் மூத்த மகன் வீட்டிற்கு சென்று விட்டான் என்று அர்த்தம். நாம் மனம் மாறவில்லை என்றால் அவன் வீட்டிற்குள் இன்னும் நுழையவில்லை, வெளியேதான் நின்று கொண்டிருக்கிறான் என்று அர்த்தம். மன்றாடுவோமாக. இறைவா, வெளிப்படையாக நல்லவர்களாக தெரிகின்ற எங்களின் அகத்தே புதைந்திருக்கின்ற எதிர்மறை தன்மைகளை அடையாளம் கண்டுகொள்ள எங்களுக்கு வரம் தருவீராக. ஆமென். அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். ஏராள செல்வம் வீட்டிலே, தாராள விளைச்சல் காட்டிலே. ஏராள செல்வம் வீட்டிலே, தாராள விளைச்சல் காட்டிலே. அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். வந்தானே இரண்டாம் மகன், சிந்தை மாறி சொத்தை பிரி என்றான் அவன். கேட்டபடி சொத்தை பிரித்து கொடுத்தார் தந்தை, கேட்ட விலைக்கு சொத்தை விற்று சென்றான் பிள்ளை. தந்தையிடம் வந்தானே இரண்டாம் மகன், சிந்தை மாறி சொத்தை பிரி என்றான் அவன். கேட்டபடி சொத்தை பிரித்து கொடுத்தார் தந்தை, கேட்ட விலைக்கு சொத்தை விற்று சென்றான் பிள்ளை. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை மறந்தான், எப்படியும் வாழலாம் என்றே நினைந்தான். அப்படியே ஊதாரியாய் செலவுகள் செய்தான், கைப்பிடி செல்வமின்றி எல்லாம் இழந்தான். இப்படித்தான் வாழ வேண்டும் என்பதை மறந்தான், எப்படியும் வாழலாம் என்றே நினைத்தான். அப்படியே ஊதாரியாய் செலவுகள் செய்தான், கைப்பிடி செல்வமின்றி எல்லாம் இழந்தான். பன்றி மேய்க்கும் வேலையில் சேர்ந்தான், உணவு இன்றி அவன் வாடியே நின்றான். பன்றி மேய்க்கும் வேலையில் சேர்ந்தான், உணவு இன்றி அவன் வாடியே நின்றான். அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். அன்பான தந்தை ஒருவர், அவருக்கு பண்பான பிள்ளைகள் இருவர். செய்த குற்றம் நினைந்தே நொந்தான், ஓடிய நான் தந்தை காலில் விழுவேன் என்றான். மகன் என்று சொல்லும் தகுதி இழந்தேன் நானே, அடிமையாக சேர்த்து கொள்ளும் என்பேன் என்றான். வாடியவன் செய்த குற்றம் நினைந்தே நொந்தான், ஓடிய நான் தந்தை காலில் விழுவேன் என்றான். மகன் என்று சொல்லும் தகுதி இழந்தேன் நானே, அடிமையாக சேர்த்து கொள்ளும் என்பேன் என்றான். தொலைவினிலே இவன் வருவதை தந்தை பார்த்தார்,
அலை புரளும் அன்புடனே ஓடியே அணைத்தார். வருந்தி அவன் நினைத்ததெல்லாம் சொல்லியே அழுதான். விருந்துக்கு வா மகனே என் மகனே என்றார். தொலைவினிலே இவன் வருவதை தந்தை பார்த்தார். அலை புரளும் அன்புடனே ஓடியே அணைத்தார். வருந்தி அவன் நினைத்ததெல்லாம் சொல்லியே அழுதான். விருந்துக்கு வா மகனே என் மகனே என்றார். மனிதர்களே பாவங்களை இன்றே உணருங்கள். மன்னிக்கின்ற தந்தையிடம் விரைந்து திரும்புங்கள். மனிதர்களே பாவங்களை இன்றே உணருங்கள். மன்னிக்கின்ற தந்தையிடம் விரைந்து திரும்புங்கள். அன்பான தந்தை ஒருவர், என்றும் மன்னிக்கும் மனம் கொண்டவர். அன்பான தந்தை ஒருவர், என்றும் மன்னிக்கும் மனம் கொண்டவர். அன்பான தந்தை ஒருவர், என்றும் மன்னிக்கும் மனம் கொண்டவர். அன்பான தந்தை ஒருவர், என்றும் மன்னிக்கும் மனம் கொண்டவர்.